ஒரு வழியா இ பாஸ் பிரச்சனையெல்லாம் முடிச்சாச்சு. ரிட்டர்ன் வரும்போது இதை விட அதிகமாவே தண்ணி போச்சு. இந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல இந்த கார் இருக்கு பாருங்க. இதை பார்த்ததுமே இப்போ நைட்டு கரெக்டா 12 மணி ஆகுது. கொடைக்கானல்ல 12 மணிக்கு என்ன கிளைமேட் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியா இ பாஸ் பிரச்சனையெல்லாம் முடிச்சாச்சு. இனி கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா மறக்காம இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துருங்க. இ பாஸ் அப்ளை பண்றது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. டிஎன் இ பாஸ் கொடைக்கானல் டைப் பண்ணீங்கன்னா வர்ற ஃபர்ஸ்ட் லிங்க்ல உங்களோட வண்டி நம்பர், எத்தனை பேர் வாரீங்க, அது மட்டும் இல்லாம எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறீங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க ஃபில் பண்ணீங்கனாலே போதும். இமீடியட்டா இ பாஸ் அப்ரூவ் ஆயிரும். சாஃப்ட் காப்பி இருந்தாலே போதுமானது. எப்போ கொடைக்கானல் வந்தாலும் எலிவால் அருவியில கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் போவோம். பட் இந்த டைம் டைரக்டா ரூமுக்கு போற மாதிரி தான் பிளான் இருக்குது. முடிஞ்சா அந்த சில்வர் ஃபால்ஸ்ல வண்டி நிப்பாட்டி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா டைரக்டா ரூம் போவோம். நம்ம வீட்டில இருந்து கிளம்புனதே மதியானம் 12 மணிக்கு மேலதான் கிளம்பி இருக்குது. ஸோ இப்போ மணி கரெக்டா 4:30 ஆகுது. இப்போல்லாம் எங்க ஊர்லயே நைட்டு பார்த்தீங்கன்னா 18 டிகிரி 19 டிகிரி வரைக்கும் குளிர் இருக்குது. அப்படி இருக்கும்போது கொடைக்கானல்ல இன்னைக்கு எவ்வளோ டிகிரி இருக்குங்கிறது தெரியல. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் எல்லா இடத்துலையுமே குளிர் அதிகமாக தான் இருக்குது. போக போக இப்படி குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஊரும் கொடைக்கானல் மாதிரி மாறிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நிறைய தடவை கொடைக்கானல் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கொடைக்கானலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்மளோட ரூமுக்கு போயிடலாம். ஒரு சில்வர் ஃபால்ஸில் நம்ம நிப்பாட்டுற மாதிரி ஐடியா இல்லை. இப்போது போகும்போது அப்படியே உங்களுக்கு தண்ணி எவ்வளோ போகுது அப்படிங்கிறத காட்டிடுறேன். இப்போ எவ்வளோ தண்ணி போகுதுங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ரிட்டர்ன் வரும்போது இதை விட அதிகமாகவே தண்ணி போச்சு. 2-3 மடங்கு அதிகமாக தண்ணி போச்சு. நான் ரிட்டர்ன் வரும்போது வந்த அளவையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தண்ணியோட அளவை பார்த்துக்கோங்க. இது தாங்க நான் தங்கியிருக்கிற ஹோட்டல். ஜஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே சிட்டிக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் லேக் போகிறதுனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டும் இதுக்கு ரொம்ப பக்கம் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போய்க்கலாம். இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் இந்த கார் இருக்குது பாருங்கள். இதை பார்த்ததுமே கொடைக்கானலில் ஒருத்தரோட ஞாபகம் வரும். யாருன்னு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நைட்டு கரெக்டாக 12 மணி ஆகுது. கொடைக்கானலில்
12 மணிக்கு என்ன கிளைமேட் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். வெளியில் ஒரே சில்லுன்னு இருக்குது. கிளைமேட் பார்த்தோம்னா 10லேருந்து 11 டிகிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் வந்து நான் பைசனை பார்த்தேன். மார்னிங் தான் பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நான் இப்போ பேசும்போது கூட இன்னொரு ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு தான் பேசுகிறேன். அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குது. இதுக்கு மேலே இங்கே வெளியில் நிற்க முடியாது. ஒரு நாளைக்கு காலையில் மீட் பண்ணுவோம். நான் லாஸ்ட் டைம் பார்த்த அந்த பைசன் வீடியோவையும் இந்த வீடியோவோட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன்.